நாட்டின் நீதி புத்தகத்தில் உள்ள 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன். எமது கடல் வளங்கள் கொள்ளையிடப்படுகின்றதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க உள்ளேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வகையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மன்னாருக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். மன்னாருக்கான விஜயத்தை மேற்கொண்ட அவர் மன்னாரில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ அலுவலகத்திற்கு சென்று கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை சந்தித்து பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடினார். கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னாரின் அபிவிருத்திக்காக மீண்டும் ஒரு முறை மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளேன். வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வு வழங்குவதே எனது நோக்கமாக உள்ளது. இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒரு தாய்ப்பிள்ளைகள் போல் எமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு இந்த நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உள்ளேன். இந்த நாடு வங்குரோத்து அடைந்த நிலையில் உள்ளது. அதற்கு நாங்கள் ஒரு தாய்ப்பிள்ளைகள் போன்று தீர்வை பெற்றுக்கொள்வது அவசியம் என அவர் மேலும் தெரிவித்தார். උත්තරීතර නීති බවට ලක් වෙනවා. ඒක අපේ රටේ නීති පොතේ කියලා දෙයක්. ඒ නිසා